ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த காலையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை புதிய பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. வேதத்தில் கழுகுகளை பற்றி நம்ம அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கோ புது பலனை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ உயர எழுந்து பறக்க வேண்டும், உயரமாய் நாம் எழும்ப வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவைகளை வாஞ்சிக்கிறார். அவைகளுக்கான பலத்தையும் வழிகளையும் எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த கழுகை குறித்து பார்க்கிற பொழுது அதனுடைய குணாதிசயங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அது எப்பவுமே நீங்க பார்த்திருக்கிறீங்களா? வானத்தில் தனியாய் வட்டம் அடித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். அது எந்த மற்ற பறவைகளோடு ஒப்பிட்டு அவர்களோடு சேர்ந்து அது பயணிக்க விரும்புவதில்லை. தனி ஆளாய் நின்று அது பறக்க விரும்புகிறதை நீங்கள் காணலாம். மற்றவர்களோடு அது சேர முயற்சிப்பதில்லை என்று சொல்லி நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. தனியா ஒரு கழுகு வானத்தில் பறந்து கொண்டிருக்கும். அப்ப தேவன் சொல்றாரு, நீ கூட உயர அவிதமாய் தேவனுடைய பலத்தை கொண்டு நீ மேலே எழும்ப முடியும், தனியாளாய் நின்று சாதிக்க முடியும். அப்படி என்று சொன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நீ மேலே எழும்பி வருவாய் என்று சொல்லி இது பொருள்படுகிறது. இந்த கழுகு பற்றி இன்னும் நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய பார்வை, இந்த ஃபோக்கஸ், கவனம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்குமா? தன்னுடைய இரையை பிடிப்பதில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்குமா? சொல்ல போனால் 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட தன்னுடைய இரையை அது கண்காணிக்குமா, கண்டுபிடித்து விடுமா? இன்னொன்று காரியம், போராட்ட குணம் நிறைந்தது. அது எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது மனதில் மிகவும் கவனமாய் இருக்குமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இன்றைக்கு நம்மை பார்த்து அக்னி அஸ்திரங்களை எய்து நம்மை விழுத்த அவன் நினைக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், I am giving you a new strength. நான் உனக்கு புது பலத்தை கொடுக்கிறேன். நீ கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து நீ எழும்பலாம். நீ மிகவும் கவனமாயிருந்து நீ மேலே தேவனுடைய காரியங்களின்படி சித்தத்தின்படி நீ மேலே எழும்பி வர முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இடர்பாடுகள் வந்தாலும் நீ மேலே வர முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதாய் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த கழுகுனுடைய குணாதிசயத்தில் புயல் காற்று மழை வருகிற போது, பெரும் காற்று அடிக்கிற பொழுது மற்ற பறவைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளுமா, எங்கேயாவது மரத்துல தஞ்சம் அடைந்து விடும். ஆனால் இந்த கழுகு மட்டும் என்ன செய்யுமா, தன்னுடைய ரெக்கைகளை முழுதுமாய் விரித்து அந்த காற்றை வைத்தே, அந்த பெரும் காற்றை வைத்தே இன்னும் மேல உயரமாய் பறக்க ஆரம்பிக்குமா. இன்றைக்கு சவால்கள் வருகிற பொழுது அது பயந்து ஓடி போகிறது இல்லை, அந்த சவாலை வைத்து இன்னும் மேல உயர்ந்து பறக்க ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்பா சொல்றாரு, நான் உனக்கு புது பலனை கொடுக்கிறேன். நீ உயர எழும்பி வர முடியும், உன்னால காரியங்களை செய்ய முடியும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். நீ போக வேண்டியதான வழியை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நான் உனக்கு அதை சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதனால நீங்க தொடர்ச்சியாய் தேவனுக்காய் செய்ய வேண்டியவைகளை நீங்கள் செய்வீர்கள். உங்க வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் உயர எழும்புவீர்கள். வேதத்துல நாம வாசிக்கிறோம், நம்மை அன்பாய் அளவில்லாமல் நேசிக்கிற தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? யாத்திரையாகமம் 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகள் மேல் சுமந்து
உங்களை என்னண்டிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களையே. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு பாதுகாப்பா நம்ம தேவன் சுமந்து கொண்டு உயர சுமந்து கொண்டு நம்மளை வைத்து இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கூட உங்க வாழ்க்கையில சவால்கள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, ஐயோ நான் என்ன செய்வது என்று திகைக்கிறீங்களா? அப்பா சொல்றேன், நான் உனக்கு புது பலனை தரேன். நீங்க நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, களைப்படைய மாட்டீங்க. காரணம், யூ ஹேவ் a renewed strength. உங்களுக்குள்ள ஒரு புது பலனை நான் கொடுக்கிறேன். You are able to do things. Now you are enabled to do things. கர்த்தர் சொல்றாரு, இப்ப எல்லா சவால்களையும் முறியடிக்கிற அந்த பலன், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பலன் இப்ப உனக்குள்ள கிரியை செய்யுது. அல்லேலூயா. நினைத்து பாருங்கள், அந்த மரணத்தை கட்டுக்களை உடைத்து வெளியே கொணர செய்த அதே தேவ மகிமை இப்ப உனக்குள்ள அந்த புது பலன் கிரியை செய்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, அந்த மகிமை உங்கள் மேல பிரகாசிக்க நீங்கள் உயர எழும்புவீர்கள். You will be blessed among everybody. You are blessed among all. எல்லா மனுஷரை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு புது பலனை கொடுக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு புது பலத்தினாலே ஆண்டவரே இவர்கள் உயர எழும்பத்தக்க கிருபைகளும் சத்துவமும் ஞானமும் வழிகாட்டுதலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சவால்களை இவர்கள் முறியடித்து வைராக்கியம் கொண்டவர்களாய் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே தேவ சத்துவம் இவர்களுக்குள் அசைவாடுகிறதுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.